என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதை செய்தாலும் ஒரு நியாயத்தோடு தான் இருக்கும். அது தேவை கருதி தான் இருக்கும். அவர் எதை சொன்னாலும் சினிமாவிலும் சரி நிஜத்திலும் சரி அவர் செய்வது நல்லதாக தான் இருக்கும். அதை முதலில் அதை பார்ப்பவர்கள் அது தப்பாக தெரியும். அப்படித்தான் பிரபல டைரக்டராக இருந்த பா நீலகண்டனுக்கும் எம்ஜிஆருக்கும் முதல் படத்திலே ஒரு மோதல் ஏற்பட்டது. பிறகுதான் எம்ஜிஆருடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் அந்த காட்சிக்காக ஏன் வாதாடினார் என்றும் தெரிந்தது. முதல் படத்தில் எம்ஜிஆரிடம் முறைத்து கொண்டாலும் பிறகு எம்ஜிஆருடைய நல்ல மனசையும் அவருடைய கேமரா கோணத்தையும் புரிந்த பிறகு பா நீலகண்டன் அவருடன் எம்ஜிஆருடன் நட்போடு இருந்தார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆரை வைத்து அதிகமான படங்களை இயக்கிய டைரக்டராக பிறகு அவர் உருவானார் என்பது வேறு கதை. சரி, இப்போது முதல் படத்தில் பா நீலகண்டனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட அந்த மோதலுக்கு காரணம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் எப்போதும் தான் நடிக்கும் படங்களின் காட்சி அமைப்புகள், கேமரா கோணங்கள், பாடல்கள், இசை உட்பட எல்லா அம்சங்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைப்பவர். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் ஆடவாங்க அண்ணாத்தே என்று ஒரு பாடல் காட்சி உண்டு. அந்த பாடலில் எம்ஜிஆர் தூள் கிளப்பியிருப்பார். அந்த சிறப்பான பாடலும் துள்ளலான பாடலும் அந்த துள்ளலான நடிப்பும் இன்றைக்கும் ரசித்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் காட்சி அமைந்திருக்கும். அதே சமயத்தில் அன்றைக்கு அந்த பாடல் காட்சி உருவாக்குவதற்கு முன்பு அந்த பாடல் காட்சி படப்பிடிப்புக்கான செட்டில் நுழைந்த எம்ஜிஆர் பார்வையிட்டார். அந்த செட்டு எப்படி இருக்கிறது என்று. கேமரா வைக்கப்பட்டிருந்த ஆங்கிலையும் பார்த்தார். செட் ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த அழகு திரையில் தெரியணும்னா கேமராவை உயரமான இடத்தில் வைக்கணும். கேமரா ஆங்கிலை மாத்திட்டு என்னை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று எம்ஜிஆர் மேக்கப் ரூமுக்கு சென்று விட்டார். இந்த விஷயம் அறிந்ததும் டைரக்டர் பா நீலகண்டன் கொதித்தார், கொந்தளித்தார். படத்துக்கு டைரக்டர் நானா எம்ஜிஆரா? கேமரா ஆங்கிலை பற்றி பேசவும் கேமரா ஆங்கிலை மாற்றி அதற்கு எப்படி ஏற்றபடி லைட்டிங் செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். அது மட்டுமல்ல, அவர் சொன்னது போல லைட்டிங் செய்ய நேரமாகும். இப்போது இருக்கும்படியே அப்படியே இருக்கட்டும், படமாக்கலாம், எம்ஜிஆரை அழைத்து வாருங்கள் என்று உதவியாளரை விரட்டினார் பா நீலகண்டன். அந்த உதவியாளர் எம்ஜிஆரிடம் சென்று தயங்கியபடி விஷயத்தை சொன்னதும், காட்சி நல்லா வரணுமே என்ற நல்லெண்ணத்தில் தான் சொன்னேன். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, விடிய விடிய இருந்து நடித்து கொடுத்து விட்டு போகிறேன். அதோடு காட்சி நல்லா வந்தா சிறப்பாக வந்தாதானே டைரக்டருக்கு தானே பேரு. டைட்டில் கேமரா ஆங்கிள் எம்ஜிஆர் பேர் போட போறாங்க. அந்த காட்சி சிறப்பாக இருந்தால் டைரக்டருக்கு தான் பெயர், எனக்கு பெயர் இல்லை. அந்த காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். அவரிடம் போய் சொல்லுங்கள் என்று அந்த உதவியாளரை திருப்பி அனுப்பினார் எம்ஜிஆர். அதே போல அந்த உதவியாளர் எம்ஜிஆர் சொன்னதை இயக்குனர் பா நீலகண்டனிடம் எடுத்து சொன்னார். இது எனக்காக நான் செய்யவில்லை, இது இப்படி, இந்த காட்சி இப்படி வந்தால் கேமரா உயரத்தில் வைத்தால் இந்த காட்சி சிறப்பாக வரும், காட்சி சிறப்பாக வந்தால் அது டைரக்டருக்கு தானே நல்ல பெயர் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். எனவே அவர் சொல்கிறபடி கேமராவை உயரத்தில் வைத்து செய்யலாம் சார் என்று அந்த உதவியாளரும் சொன்னதும் எம்ஜிஆரின் கருத்து இயக்குனர் பா நீலகண்டனை யோசிக்க வைத்தது. எம்ஜிஆரின் விருப்பப்படியே கேமரா ஆங்கில் மாற்றப்பட்டு காட்சி படமாக்கப்பட்டது. பிறகுதான் அந்த காட்சி டைரக்டரே பார்த்து அசந்து போனார். எம்ஜிஆர் சொன்னது கரெக்ட் தான், அவரும் ஒரு நல்ல டைரக்டர் என்பதை நிரூபித்து விட்டார் என்று தனக்குள் சொல்லி, அது மட்டுமல்ல, எம்ஜிஆரை சந்திக்கும் போது கூட அவர் சொல்லி இருக்கின்றார் பா நீலகண்டன். எம்ஜிஆரும் தான் கூறியபடியே நேரமான போதும் காத்திருந்து நடித்து கொடுத்து விட்டு சென்றார். படத்தில் அந்த காட்சி மிக சிறப்பாக வந்தது, பாராட்டுகளையும் பெற்றது. அந்த பாராட்டுக்கு ஐடியா கொடுத்தவர் எம்ஜிஆர் என்றாலும் அந்த பாராட்டை வெகுவாக பெற்றவர் டைரக்டர் பா நீலகண்டன். அதற்கு பிறகுதான் எம்ஜிஆரின் நுண்ணறிவையும் நல்லெண்ணத்தையும் புரிந்து கொண்டார் டைரக்டர் பா நீலகண்டன். பிறகென்ன, இருவருக்கும் நட்பு பலப்பட்டது. எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர் என்றும் சொல்லும் வகையில் அவர் நடித்த அதிகமான படங்களை இயக்கினார் பா நீலகண்டன். ஆக எம்ஜிஆரை புரிந்து கொண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பேரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.